ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இன்னும் வேதத்தில் ஒரு பகுதியை நம்ம வாசிப்போமாக. தானியேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம். தானியேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம். 17வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 3:17. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இங்கே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிற இந்த 3 புருஷர்களை குறித்து வேதம் இங்கே ரொம்ப அழகாய் ஒரு காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. வசனம் ரொம்ப தெளிவாய் சொல்கிறது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிற அந்த 3 புருஷர்கள் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் செய்து வைத்த ஒரு பொற்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் என்று சொல்லி தங்களுடைய வாழ்விலே அவர்கள் கொண்டிருந்த அந்த கீழ்ப்படிதல், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற அந்த குணத்தை வெளிப்படுத்துகிறதை குறித்து நம்ம வாசிக்கிறோம். வைராக்கியமாய் தேவ பிள்ளைகள் என்னைக்குமே கர்த்தரை தவிர ஒரு நாளும் யாருக்கும் முன்பதாக தலை வணங்கக்கூடாது என்பதை தேவன் விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த ஒரு சிலையையும் எந்த ஒரு மனிதனையும் வணங்கக்கூடாது என்பது தேவனுடைய கட்டளையாக இருக்கிறது. என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் இருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் யாதொரு விக்கிரகத்தையும் சரி எந்த ஒரு காரியத்தையும் நீ நமஸ்கரிக்க வேண்டாம். இது யூதர்கள் இந்த கட்டளைகளை கடைபிடிப்பார்கள் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை. ஒரு நாளும் உயிரே போனாலும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, இந்த கட்டளைகளை விட்டு அவங்க வழி தப்ப மாட்டாங்க. அப்படி வழி தப்பினால் கர்த்தர் அவர்களை விட்டு விடுவார், கர்த்தர் அவங்களை கைவிட்டு விடுவார். நம்ம இஸ்ரவேல் தேசத்துடைய ஆரம்பத்தையும் அந்த ஜனங்களுடைய துவக்கத்தையும் நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் அவங்க வலிவி போகிற முடியவர்களாக இருந்தார்கள். அடிக்கடி அடிக்கடி ஆண்டவர் விட்டு தூரம் போயிடுவாங்க, போய் பாகாலுக்கு பலி செலுத்துவாங்க, போய் அஸ்திரோத்துக்கு பலி செலுத்துவாங்க, மறுபடியும் வானராக்கினைக்கு பலி செலுத்துவாங்க, மறுபடியும் ஆண்டவர்களை வருவாங்க, கர்த்தர் அவங்களை ஒப்பு கொடுப்பார். நீங்கள் நியாயாதிபதிகள் புஸ்தகத்தெல்லாம் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் போய் போய் வருவாங்க, அப்படியே போயிட்டு போயிட்டு வருவாங்க. ஆண்டவரும் பொறுமையாக இருப்பார், அவங்கள ரட்சிக்கிறதுக்கு ஆட்களை அனுப்புவார், ரட்சிப்பார், விடுதலை ஆக்குவார். காலப்போக்கிலே ஆண்டவருக்குள்ளாக வைராக்கியமாய் நிற்கிற ஒரு சிலர் தான் அந்த யூத குலத்தில் காணப்பட்டார்கள். ஆமென். ஆண்டவரை விட்டு தூரம் போனவர்கள் அநேகராக இருந்தாலும் கொஞ்சம் பேர் கர்த்தருக்கு வைராக்கியம் பாராட்டினார்கள். ஆமென். இங்கே எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்ட அத்தனை ஜனங்களில் அநேக யூதர்களை ராஜ குலத்தாரை நேபுகாத்நேச்சர் என்ன செய்கிறாரு, சிறை பிடிச்சு கொண்டு போகிறாங்க. கொண்டு போனதில் அங்கே அந்த தேசத்தில் நீங்களும் நானும் பார்க்க முடியும், ஒரு 4 பேர் ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதை குறித்து வேதம் நமக்கு சான்று கொடுக்கும். ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை, ஒரு செப்பரேட்டான ஒரு லைஃப், எல்லாரை போல ஒரு வாழ்க்கை அல்ல, எல்லாருக்கும் பிரியமான ஒரு வாழ்க்கை அல்ல. இவர்கள் தெய்வத்துக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ தங்களுடைய இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டவர்கள். ஆமென். வேதம் ரொம்ப அழகாக சொல்கிறது. ஆரம்பத்திலே சரி, தானியேலும், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஆகிய 4 பேரும் உணவு விஷயத்தில் தங்களை காத்து கொண்டவர்கள். ஆமென். உணவு விஷயத்தில் ராஜாவின் போஜனத்தினாலே தங்களை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று சொல்லி தங்களுடைய இருதயத்தில் தீர்மானம் பண்ணி அந்த காரியத்திலிருந்து தங்களை காத்து பரிசுத்தமாய் வாழ தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். முதல் ஒரு சோதனையில் வெற்றி, அடுத்தது அந்த சோதனையில் ஒரு உயர்வு, அந்த வெற்றியில் உயர்வு கிடைக்கிறது. ராஜாவின் மாகாணத்திலே அவர்களை விசாரிப்புக்காரர்களாக கர்த்தர் அவங்களை உயர்த்துகிறார். இப்போ அடுத்த ஒரு சோதனை அவங்களுக்கு வருகிறது. அது என்ன சோதனை என்றால், தெய்வத்தை தவிர ஒரு நாளும் ஒருபோதும் யாரையும் வணங்க மாட்டேன், வணங்கக்கூடாது என்கிற அந்த தேவனுடைய கட்டளையை பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் பிசாசு அங்கே தான் கையை வைப்பான். ஆமாம். அல்லேலூயா. ஆண்டவரை ஆராதிக்கிற விஷயத்தில் தான் பிசாசு என்ன செய்வான், கை வைப்பான். நல்லா கவனிக்கணும் பாருங்க. சர்ச்சுக்கு போக விடாமல் தடை பண்ணுவான், கர்த்தரை துதிக்க விடாமல்
தடை பண்ணுவான். தேவ சமூகத்தில் காத்திருக்க விடாமல் அவன் தடை பண்ணுவான். கத்தர் கத்தர் கத்தர்னு நீங்கள் நின்னீங்கன்னா அந்த நிற்கிற இடத்துல தான் என்ன செய்வான், அவன் தன்னுடைய வேலையை காட்டுவான். அப்போ அந்த தடைகளை தாண்ட வேண்டும், தடைகளை தாண்ட வேண்டும், சில போராட்டங்களை தாண்ட வேண்டும். ஒரு மிகப்பெரிய போராட்டம். ராஜா சொல்றாரு, இந்த சிலையை வணங்கவில்லை என்று சொன்னால் எரிகிற அக்னி ஜுவாலையிலே நீங்கள் தூக்கி போடப்படுவீர்கள், உங்களுடைய ஜீவன் போய்விடும். எவ்வளோ பெரிய ஒரு அச்சுறுத்தல் பாருங்க, ஜீவனுக்கான ஒரு அச்சுறுத்தல். நம்மளுடைய வாழ்க்கையில ஜீவனுக்கான ஒரு அச்சுறுத்தல். அந்த பாதையில் இன்னும் நீங்களும் நானும் கடந்து போகலை, இன்னும் கடந்து போகலை. திடீர்னு இந்த தெய்வத்தை நீ மறுதலி இல்லை என்றால் உன்னையும் பிள்ளைகளையும் உன் கணவரையும் மனைவி எல்லாரையும் கொன்று போடுவோம் என்று ஒரு காரியம் வருதுன்னு சொன்னால் அந்த நேரத்தில் நாம் தேவனுக்காக தைரியமாய் நிற்போமா மறுதளிப்போமா என்பதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதே போல ஒரு சோதனை தான் இங்கே 4 பேருக்கு வருகிறது. நீ வணங்கவில்லை என்று சொன்னால், நீ வணங்கவில்லை என்று சொன்னால் உன்னை தூக்கி என்ன செஞ்சிருவோம், எரிகிற அக்னியிலே போடுவோம். அப்போ தான் அவங்க 3 பேர் இணைந்து ஒரு வார்த்தை ஒன்று சொல்கிறாங்க. அதுதான் ரொம்ப அழகான வார்த்தை. அதுதான் இந்த 17வது வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். என்ன வசனம்? நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன். அந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப அழகா சொல்றாங்க, ரொம்ப அழகா சொல்றாங்க. நாங்க ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆண்டவர் குறித்து சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆண்டவர் குறித்து சொல்றாங்க. என்ன ஸ்டேட்மெண்ட் தெரியுமா? அவர் வல்லவர். ஆமென். அவர் தப்புவிப்பதில் அவர் வல்லவர். எங்களுக்கு அது நல்லா தெரியும். நீங்களும் நானும் சில உபத்திரவத்தில், சில பாடுகளில், சில பிரச்சனைகளின் ஊடாய் நாம் கடந்து போகிற போது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், கர்த்தர் என்னை தப்புவிக்க வல்லவர். அல்லேலூயா. இந்த ஸ்டேட்மெண்ட்ல நீங்களும் நானும் கடைசி வரைக்கும் உறுதியாக இருக்கணும். கர்த்தர் எங்களை தப்புவிக்க வல்லவர். இந்த உபத்திரவத்தின் பாதையில் நாங்கள் கடந்து சென்றாலும் எங்களை தப்புவிக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். எங்களுக்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். எங்களை விடுவிக்க அவரால் முடியும். இந்த பிரச்சனையிலிருந்து எங்களை வெளியே கொண்டு வர அவரால் முடியும். அப்போ ஆண்டவர் மேலே உங்களுக்கு எனக்கும் ஒரு எப்படி சொல்றதுன்னா, உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு யாராலும் அசைக்க முடியாத அளவுக்கான ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு வேணும். யாராலையும் அசைக்க முடியாது. இப்போ ஆண்டவரே வந்து அசைக்கணும்னு நினச்சா கூட அசைக்க முடியாத அளவுக்கு ஒரு நம்பிக்கை வேணும். ஆண்டவரே, நீர் எங்களை தப்புவிக்க வல்லவர், நீர் எங்களை தப்புவிக்க வல்லவர், நீர் எங்களை தப்புவிக்க வல்லவர். இதுதான் எங்களுடைய ஸ்டேட்மெண்ட். அதான் ராஜா கிட்ட சொல்லி அனுப்புகிறாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். அது மாத்திரமல்ல, அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். அப்போ பாருங்க என்னென்ன ஸ்டேட்மெண்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஆண்டவர் வல்லவர், ஆண்டவர் வல்லவர். ரெண்டாவது அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற சோதனை, அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற சோதனை. இந்த சோதனைக்கு காரணமாக இருந்த ராஜா, சோதனைக்கு காரணமாக இருந்த ராஜா எல்லார் கையிலேருந்து எங்களை விடுவிக்க அவர் வல்லவர். ஆமென். ஒன்று தப்புவிக்க வல்லவர், இன்னொன்று நீங்களாக்க அவர் வல்லவர். ஆமென். அல்லேலூயா. அப்போ கர்த்தரை குறித்ததான அந்த ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட் அது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப அவசியம். சின்ன பாதையில், ஒரு சின்ன பிரச்சனையில், ஒரு சின்ன காரியங்களில் நீங்களும் நானும் கடந்து போவதற்கு அநேக வாய்ப்புகள் உண்டு. ஆண்டவர் நம்மளை எதிர்பார்க்கிறார், நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறார். என் பிள்ளை, என் மக என் சமூகத்தில் எனக்காக தைரியமாக நிற்கிறாளா, இந்த விஷயத்தில் நிற்கிறாளா, இந்த காரியத்தில் நிற்கிறானான்னு சொல்லி ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். நம்ம 10ஓடு 11 அப்படி என்ன செஞ்சிடக்கூடாது, ஒரு நாளும் நின்று விடக்கூடாது. நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள். இந்த தேவனை ஆராதிக்கிற ஜனம். எந்த தேவன்? இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஆராதித்த அதே தெய்வத்தை தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம்.
அப்போ தெய்வத்தை ஆராதிக்கிற அவர்களுடைய வாழ்க்கையில தெய்வத்தை குறித்ததான மிகப்பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்க சொல்றாங்க. ஆனா நம்ம அதே தேவனை ஆராதிக்கிறோம், அதே தேவன் நமக்காக ரத்தம் சிந்தி நம்ம மீட்டெடுத்த அந்த தெய்வத்தை ஆராதிக்கிற நாம் பாருங்க, அவர்களுக்கெல்லாம் பாவ மன்னிப்பு ரட்சிப்பெல்லாம் அவங்களுக்கெல்லாம் உண்டாகவே இல்லை. ஆனால் கர்த்தர் நமக்கு ரட்சிப்பை செலவிலே தந்திருக்கிறார், எல்லா கிருபையிலையும் தந்திருக்கிறார். நாம் எந்த அளவுக்கு தெய்வத்துக்கு சாட்சியாய் நிற்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. கீழே வாசிக்க முடியும், 18வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இது இது அடுத்த ஸ்டேட்மெண்ட். இது அடுத்த ஸ்டேட்மெண்ட். என்ன ஸ்டேட்மெண்ட்? விடுவிக்காமல் போனாலும். ஃபர்ஸ்ட் சொன்னது ஆண்டவரை குறித்து. ஃபர்ஸ்ட் அவங்க சொன்னது ஆண்டவரை குறித்து. அவர் வல்லவர், அவர் நீங்களாக்க வல்லவர், அவர் அக்னிக்கு எங்களை தப்புவிப்பார், ராஜாவாகிய உங்க கைக்கு எங்களை தப்புவிப்பார். இது ஆண்டவரை குறித்து அவங்க சொன்ன வார்த்தை. ரெண்டாவது இப்போ அவங்கள குறித்து சொல்றாங்க. அவங்க 4 பேரை குறித்து சொல்றாங்க. அப்படி அவர் எங்களை விடுவிக்காம போனாலும் நாங்கள் செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்று ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது. பாருங்க, ஒரு ராஜாக்கு முன்னாடி கை நீட்டி பேசினாலே ராஜா போட்டு தள்ளிடுவார். அப்படிப்பட்ட மிகப்பெரிய ராஜாவாக இந்த நேபுகாத்நேச்சர் முழு உலகத்தையே தன்னுடைய சாம்ராஜ்யத்துக்குள்ளாக அடக்கி ஆண்ட ஒரு ராஜா. பாபிலோன் மாகாணத்தில் இவ்வளவு பெரிய ஒரு வலிமை மிக்க, மிகவும் வல்லமை மிக்க ஒரு ராஜா ஒன்று உண்டுன, அது நேபுகாத்நேச்சர் தான். அப்போ எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு அப்புறம் வலிமை மிக்க ஒரு ராஜானா அது யார் தான்? இந்த நேபுகாத்நேச்சர் தான். அப்போ இந்த ராஜாவை பார்த்து பேசுறாங்க பாருங்க. என்ன பேசுறாங்க? நாங்க இப்படியெல்லாம் வணங்க முடியாது, ஆண்டவர் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார், அவர் தப்புவிக்காம போனாலும் பரவாயில்ல, நீங்க நிறுத்தின இந்த சிலைக்கு முன்னாடி நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், வணங்க முடியாது, வணங்க மாட்டோம், அது உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுது. இதுதான் ராஜாவை எச்ச கடுப்பாக்குனது, ராஜாவை எச்ச டென்ஷன் ஆக்கிடுச்சு. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ராஜா, நாங்கள் வணங்க மாட்டோம் ராஜா. சாதாரணமாக சொல்லலை, ஒரு அதிகார தோரணையோடு அவங்க சொல்கிறாங்க. இந்த வார்த்தையை ராஜா கேட்ட உடனே 19வது வசனம் பாருங்க என்ன நடக்குது. அப்பொழுது நேபுகாத்நேச்சருக்கு கடும் கோபம் உண்டது. கடும், ஒரு ராஜா கோபப்பட்டா, நீங்க நீதிமொழிகள் புஸ்தகத்தில் வாசிச்சு பாருங்க, ராஜாவின் கோபம் என்ன செய்யுமா? நிஷ்டூரமாக்கிரும், அப்படின்னா நிர்மூலமாக்கிரும். ஒரு ராஜா கோபப்பட்டா ராஜா அந்த மனுஷனை என்ன செஞ்சிருவான்? ஒன்றும் இல்லாம தவிடு பொடி ஆக்கிடுவார். ராஜா கோபம் தாங்க முடியாம அவங்கள பார்த்து சொல்றாங்க, விரோதமாய் அவனுடைய முகம் வேறுபட்டது. இவன் என்ன செய்யறான்? ராஜா ஏற்கனவே நெருப்பில் போட்டால் செத்துருவாங்கங்கிறது உண்மைதான், நெருப்பில் போட்டால் செத்துருவாங்கங்கிறது எல்லாருக்கும் அறிந்த ஒரு காரியம். ஆனால் ராஜாவுடைய கோபம் இன்னும் நெருப்பை 7 மடங்கு என்ன செய்யறான்? அதிகரிக்க சொல்றான். இன்னும் நெருப்பு அப்படின்னு அவனை உள்ள போட்டோன்னு செத்துணும்டா. அவன் உள்ள தூக்கி போட்டு அடுத்த நிமிஷம் பஸ்பம் ஆயிடணும், அவனோட சாம்பல் கூட கிடைக்க கூடாது, அந்த அளவுக்கு ராஜாவுடைய கோபம். நான் சொல்றேன், தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் அநேகர் இப்படிதான் பேசுறாங்க. கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாய், உங்களுடைய ஊழியத்துக்கு விரோதமாய், உங்க வாழ்க்கைக்கு விரோதமாய், உங்க குடும்பத்துக்கு விரோதமாய் அநேகர் இப்படி எழும்பி பேசுறாங்களா? உன்னை ஒண்ணுமில்லாம பண்ணிடுவேன், உன் வாழ்க்கையை ஒண்ணுமில்லாம செதடிக்க பண்ணுவேன், உன்னை நான் சுக்கு நூறா மாத்திடுவேன்னு சொல்லி எத்தனையோ பேர் சவால் விடலாம். கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய் எத்தனை பேர் கொக்கரிக்கலாம். ஆனா கர்த்தர் செய்கிற ஒரு காரியம் இங்கு வித்தியாசமான ஒரு காரியம். கீழே நம்ம வாசிக்க முடியும் நடந்தது என்ன. அவங்க தூக்கி அந்த 21வது வசனம் சொல்கிறது, அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும் நிசார்களோடும் பாகைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு எரிகிற அக்னியின் நடுவே போடப்பட்டார்கள். போடப்பட்டார்கள்னே போட்டிருக்கு, தூக்கி போட்டாச்சு. கீழே வாசிக்கிறோம், அந்த அந்த 4 பேரை, அந்த 3 பேரை தூக்கிட்டு போறதுக்கு பைல்வான்கள் இருப்பாங்க பாருங்க. பைல்வான் இன்னைக்குள்ள வார்த்தையின்படி அவங்க பேர் வந்து பவுன்சர்ஸ். அவங்க யாரு? பவுன்சர்ஸ்.
பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அரசியல்வாதிகளோட பக்கத்தில் சும்மா கருப்பு ட்ரெஸ் போட்டு குண்டு குண்டாக 4 பேர் அப்படியே சுற்றி சுற்றி வருவாங்க. எவனும் பக்கத்தில் நெருங்க விட மாட்டான். சும்மா அப்படி இடித்து முட்டி தள்ளி விட்டு போயிட்டே இருப்பானுங்க. அவங்க பேர் தான் பவுன்சர்ஸ். அப்போ அப்படிப்பட்ட பவுன்சர்ஸ், ராஜாவுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்த பவுன்சர்ஸ் 4 எத்தனை பேர் வந்தாங்கன்னு தெரில. யாரெல்லாம் இந்த 3 பேரை கட்டி தூக்கிட்டு போனாங்களோ போட்டு அந்த பவுன்சர்ஸ் எல்லாம் அந்த நெருப்போட ஹீட்டு தாங்க முடியாமல் அங்கேயே செத்து விழுந்துட்டாங்க. நான் சொல்கிறேன், உங்களை பிரச்சனைக்குள்ளாக தள்ளுகிறவர்களை கர்த்தர் பிரச்சனைக்குள்ளாக தள்ளுவார். ஆமென். உங்களை முடிக்கணும்னு நினைக்கிறவங்களை கர்த்தர் முடிச்சே போடுவார். உங்களை தூக்கி உங்கள் வாழ்க்கை இல்லாமல் போக செய்யணும்னு நினைக்கிறவங்களை கர்த்தர் இல்லாமல் போக செய்வார். ஆமென். நல்லா கவனித்து பாருங்க. தூக்கி போட்ட 4 பேர் தூக்கிட்டு போனவங்க இறந்து போயிட்டாங்க. 23ஆம் வசனம் சொல்கிறது, சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்னும் அந்த 3 புருஷர்களுக்கும் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்னி சுவாலையிலே நடுவிலே விழுந்தார்கள். ரொம்ப 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 முக்கியமான ஒரு சீன் அங்கே நடக்குது. கட்டப்பட்டவர்களாய் விழுந்தார்கள். சும்மா விழுந்திருந்தா கூட ஏதாவது சொல்லலாம். கட்டி போட்ட நபர்கள் விழுந்தார்கள். 24ஆம் வசனம் சொல்கிறது, அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கனியிலே போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். 25 அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கனியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு காரியம் தெரிஞ்சுக்கோங்க. நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுவீர்கள் என்று சொன்னா, தெய்வத்துக்காக வைராக்கியம் பாராட்டுவீர்கள் என்று சொன்னா, உங்க கண்களுக்கு ஒருவேளை அந்த தெய்வம் தெரியாமல் இருக்கலாம். ஆனா உங்களை அழிக்கணும்னு நினைக்கிறவனுடைய கண்களுக்கு முன்பாக கர்த்தர் தம்மை 4வது நபராய் வெளிப்படுத்தினது போல உங்க வாழ்க்கையிலையும் கர்த்தர் தம்மை நிச்சயமாய் வெளிப்படுத்துவார். சந்தேகமே இல்லை. நீங்க கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டும் போது அந்த 3 பேரோடு ஒருவராய் தேவ தூதரனை போல கர்த்தர் வெளிப்படுவாராக. ஆமென். இங்க வசனம் சொல்லுகிறது 25ல, அதற்கு அவன் 4 பேர் விடுதலையா அக்கனியின் நடுவில் உலாவுறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. அந்த பிரச்சனை, அந்த பாடு, அந்த உபத்திரம் உங்களை சேதப்படுத்தாதபடி கர்த்தர் பார்த்துக் கொள்வார். 4ஆம் ஆளின் சாயல் ரொம்ப முக்கியமானது. ராஜாவுடைய கண்ணுக்கு தெரியுது, 4ஆம் ஆளின் சாயல் தேவ புத்திரனுக்கு ஒப்பா இருந்தது. அல்லேலூயா. தேவன் இந்த காலை வேளையில சொல்லுகிறார், நான் உங்கள் நடுவில் உலாவுவேன். உங்க பிரச்சனைகளின் நடுவில் நான் உலாவுவேன். உங்க பாடுகளின் நடுவில் நான் உலாவுவேன். நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். சாதாரணமான வார்த்தை இல்லைங்க. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, 28வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அப்பொழுது நேபுகாத்நேச்சர் வசனித்தின அவனுடைய இருதயம் தெய்வத்தின் மேல, ஆண்டவர் மேல கொண்ட அந்த பிரமிப்பை அந்த 4வது நபரை பார்த்த உடனே அவன் இருதயம் கர்த்தருக்காக கொண்ட அந்த பிரமிப்பை அவன் வார்த்தையாய் வெளிப்படுத்துகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. என்ன சொல்லுகிறார் பாருங்க. சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு அல்லேலூயா. எவன் அழிக்கணும்னு நினைக்கிறானோ அவன் வாயிலே கர்த்தரை துதிக்கும்படி என் வைராக்கியம் வெளிப்பட வேண்டும். கர்த்தருடைய வல்லமை அப்படியாய் வெளிப்பட வேண்டும். எவன் என்னை அழிக்கலாம் நினைக்கிறானோ, எவன் என்னை முடிக்கலாம் நினைக்கிறானோ, எவன் என் வாழ்க்கையை நிர்மூலமாக்கலாம் நினைக்கிறானோ, அவன் என் தெய்வத்தை ஆராய்க்கிற அளவுக்கு என் வைராக்கியம் பலப்பட வேண்டும். கர்த்தர் இந்த காலை வேளையிலே அப்படிப்பட்ட வைராக்கியம் உள்ளவர்களாய் நீங்களும் நானும் மாற கர்த்தர் விரும்புகிறார். பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி
ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நான் இன்னைக்கு சொல்றேன், உங்க வாழ்க்கையில கர்த்தர் தமது தூதர்களை அனுப்புவாராக. ஆமென். தம்முடைய தூதர்களை அனுப்புவாராக. சில நேரம் அது நமக்கு தெரியாது, ஆண்டவர் எப்படி அனுப்புவார்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், கர்த்தர் தூதனை அனுப்புவார். எப்போ தெரியுமா? நான் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டும் போது, நான் தேவனுக்காக நிற்கும் பொழுது, நான் தேவனுக்காக என்னுடைய வாழ்வை, என்னுடைய ஜீவிதத்தை நான் ஒப்பு கொடுக்கும்போது, என்னுடைய நேரத்தை, என்னுடைய வைராக்கியத்தை, என் பரிசுத்தத்தை நான் கர்த்தருக்காக நான் ஒப்பு கொடுக்கும்போது, கர்த்தர் எனக்கான காரியத்தை செய்ய அவர் தாமதிக்கவே மாட்டார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு காரியம் எனக்கு நல்லா தெரிஞ்சு, அந்த அக்னி ஜுவாலையில் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ விழுவதற்கு முன்பதாகவே என் தேவனாகிய கர்த்தர் இறங்கி விட்டார். ஆமென். அல்லேலூயா. உன் பிரச்சனை உனக்கு உண்டானதுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் வருவார். இல்லை, உன் பிரச்சனை துவங்கும் போதே கர்த்தர் வந்து விடுவார். அல்லேலூயா. உன் பிரச்சனை வீரியம் கொள்ளும் போது அவர் அந்த பிரச்சனைகளின் நடுவே அவர் நிற்பார். உன்னை விடுவிக்கும்படி அவர் அங்கே இறங்கி வருகிற தேவனாய் இருக்கிறார். இன்னைக்கு நான் சொல்றேன், தேவனுடைய வார்த்தையாக, கர்த்தர் உன்னை விடுவிக்க வல்லவர், உங்களை விடுவிக்க வல்லவர். தேவ சமூகத்தில் தைரியமா, தேவ சமூகத்தில் சந்தோஷத்தோட நீங்க காத்திருங்க. அவர் உங்களை விடுவிக்க வல்லவர். கண்களை மூடி